நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சிலுவை சிலுவை அன்பின் உயரம், சிலுவை தியான நேரம், இதயம் உடையும் நேரம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது நிலா கோரைக்கடை, ஆனங்குளம் மற்றும் பாவூற்றத்திரம். கர்த்தருக்குள்ளே பிரியமான எங்கள் அன்பு தெய்வ ஜனங்களே, ஜோஸ்வா டிவியின் சிலுவை தியான நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சிலுவை இந்த 40 நாள் நமக்கு ஆண்டவர் கொடுத்த சிலுவை தியானத்தில் நம்ம இருக்கிறோம். அதில் நம்ம முதலாவது நம்ம பார்க்குறது, பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தினல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஏசு அப்பா நமக்கு அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தையில் நம்ம பார்க்குறோம். முதலாவது பரிசுத்தனா என்ன நமக்கு தெரிஞ்சிருக்க முடியும். ஏன்னா பரிசுத்தனா நான் இதை பார்க்காம இருந்தேன், சில விஷயத்தை நான் இது கேட்கல, அதனால் நான் பரிசுத்தமாக என் வாழ்க்கையில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கலாம். அது ஒரு வகையான பரிசுத்தமாக இருந்தாலும், நம்ம நல்லா நான் ஜெபம் பண்ணுறேன், பைபிள் வாசிக்கிறேன், சர்ச்சுக்கெலாம் போகிறேன், ஏசப்பாவுக்கு பிரியமாக தான் நடக்கிறேன், நான் பரிசுத்தமான ஜீவியம்தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பரிசுத்தமாக தான் இருக்கிறேன் நம்ம நினச்சாலும் அதுவும் நல்லது தான். ஆனால் அது மட்டுமல்ல பரிசுத்தம். தேவனுக்கென்று பிரித்து எடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வது தான் பரிசுத்தம். ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை ரொம்ப விரும்புகிறாங்க. ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் தரிசிக்க முடியாது. அதனால தான் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பரிசுத்தத்தை குறித்து மோசே தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லியிருக்கிறாரு. பார்வோன் சேனைகிட்ட இருந்து வெளிவந்த உடனே விடுதலையாகி வரும்பொழுது பல கட்டளைகளையும் நியமங்களையும் கொடுத்து அனுப்பினார். அதில் பரிசுத்தத்தை குறித்து அதிகமாக பேசியிருக்கிறாரு. ஆசாரியர்களை குறித்ததான் பரிசுத்தம், ஓய்வு நாளை குறித்ததான பரிசுத்தம். அப்படி பரிசுத்தத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நம்ம பரிசுத்தத்தை பற்றி பேசணும்னா பேசிக்கொண்டே இருக்கலாம். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் தரிசிக்கவே முடியாது. நம்ம பரிசுத்தமாய் வாழ நினைக்கிறது ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் நானும் பரிசுத்தமாக இருக்கிறத ஏசுசாமி விரும்புகிறாங்க. ஏன்னா பரிசுத்தமாக இருந்தால் மட்டும்தான் தேவனை தரிசிக்க முடியும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஏன்னா பரிசுத்தத்தை ஏசப்பா பரிசுத்தமாய் வாழ்ந்ததுனால நம்மையும் பரிசுத்தமாய் இருக்கும்படியாய் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ்வது தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய கிருபை. நம்ம பரிசுத்தமாய் வாழ்வது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஏனென்றால் தேவன் பரிசுத்தமுள்ளவராய் இருந்ததுனால நாமும் பரிசுத்தமுள்ளவராக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்ம எதிலெல்லாம் பரிசுத்தமாக இருக்கலாம். ஏன்னா பரிசுத்தம் நம்ம சொல்கிறோம். எதிலெல்லாம் நம்ம பரிசுத்தமாக இருக்கலாம்னா நம்முடைய அவயங்களில் பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு ஏசுசாமி நமக்கு உதவி செய்வார். அதற்கு ஆதாரமாக 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் போட்டிருக்கிறது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நம்ம அவயங்களில் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்கணும். கண்களில், காதுகளில், செவிகளில், இருதயத்தில், சிந்தனையில் கூட நம்ம பரிசுத்தமாக இருக்க ஏசப்பா நம்மளை விரும்புகிறாங்க. நீங்களும் நானும் அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் தரிசிக்க முடியாது. அதனால் பரிசுத்தத்தை நம்ம அதிகமாக விரும்பணும், வாஞ்சிக்கணும். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு அந்த கிருபையை தருவார். அந்த பரிசுத்தத்தில் நடக்கையில் பரிசுத்தமாக இருக்கணும். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்கள் நடக்கையில் நீங்கள் என்ன செய்யணும், பரிசுத்தமாய் வாழுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம பரிசுத்தமாய் வாழ வேண்டும்னா எதுக்காக பரிசுத்தமாய் வாழணும்னா, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் தரிசிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம வாழுகிற இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கையில் நம்ம பரிசுத்தமாய் ஜீவிக்கலைன்னா கர்த்தருடைய சமூகத்தில் போய் நம்மளால் என்ன செய்ய முடியாது, நிற்கவே முடியாது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, கர்த்தருடைய நாள் இருவரே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்றுவோம், பூதளங்கள் வெந்துவோம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்துவோம்.
இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருந்தபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா ஏசப்பா வருகிற நம்ம 2ஆம் வருகைக்காக ஆயத்தப்பட்டிருக்கிறோம். இந்த கிருபை நாட்களில் ஆண்டவர்கிட்ட பரிசுத்தத்தை அதிகமாக கேட்டு வாஞ்சித்து பெற்றுக்கொண்டு 2ஆம் வருகைக்கு நம்ம ஆயத்தமாக்கப்பட்ட பிள்ளைகளாய் கடந்து போகணும். ஏன்னா ஏசப்பா எப்போ வருவாங்க, எப்போ நம்ம ஆண்டவரோட பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோன்னு தெரியாது. இப்படிப்பட்ட இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கு. அப்படின்னால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம அந்த உலகத்தில் பார்க்குறோம், அறியாத தெய்வத்துக்காக தங்களை சுத்தப்படுத்தி கொண்டு இதெல்லாம் நான் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் நான் வெறுக்கிறேன், இதெல்லாம் என் வாழ்க்கைக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி எத்தனையோ ஜனங்கள் அறியாமையினால் அவங்க வாழ்கிற வாழ்க்கை நல்லதல்ல என்று தெரிஞ்சு கூட தங்களுடைய தெய்வங்களுக்கு பக்தியாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம உண்மையுள்ள தெய்வத்தை ஆராதித்து கொண்டிருக்கிறோம், பரிசுத்தமுள்ள தெய்வத்தை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராக இருக்க வேண்டுமென்று விரும்புகிற தேவனுக்காக நம்ம தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அப்படி ஆராதிக்கிற நீங்களும் நானும் எவ்வளவாய் பரிசுத்தமாக இருக்க தேவன் விரும்புகிறார். உங்கள் நடக்கையில் சரி, மோசே தீர்க்கதரிசி பெரிய தீர்க்கதரிசி தான், ஆனால் சின்ன வார்த்தையில் பிசங்கி பேசுனதுனால அவனால் கானான்குள் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியலை. யோபு தன் பிள்ளைகளுக்காக சொல்கிறாரு, என் பிள்ளைங்க மனதளவில் பாவம் செய்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி தன் பிள்ளைகளுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறாரு. நான் என் பிள்ளைங்களை பரிசுத்தப்படுத்த போகிறேன் அப்படியெல்லாம் சொல்லி தேவ ஜனங்கள் பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறாங்க. யோசுவா ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போகும்போது ஏசப்பா சொல்கிறாங்க, நீ இன்றைக்கு உன்னை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், கர்த்தர் நாளைக்கு உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்தால் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அது உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் ஏசப்பாவுடைய கிருபையினால் நம்ம பரிசுத்தமாக்கப்படணும். இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். உங்கள் பிள்ளைங்களுக்காக, நம்முடைய பிள்ளைங்களுக்காக நம்ம எவ்வளவாய் ஜெபிக்கிறோம். நம்ம பரிசுத்தமாய் பிள்ளைங்க வாழணும், பரிசுத்தமாய் பிள்ளைங்க ஜீவிக்கணும். இன்னைக்கு வருகிற காலம் கொடிய காலம். பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அவன் உங்கள் பிள்ளைங்களையும் நம்முடைய பிள்ளைங்களையும் எப்படியெல்லாம் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறான். நம்ம பிள்ளைங்களை அதெல்லாம் என்ன செய்யணும், விளக்கமாக்கப்பட்டிருக்கணும். இன்னும் பரிசுத்தத்தை குறித்து நான் ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம பிள்ளைங்க ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பாடத்தில் ஒரு பாப்பா ஃபெயில் ஆகிட்டானா அந்த பாப்பாவை கூப்பிட்டு டீச்சர் சொல்லுவாங்க, பாப்பா நீ நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாப்பா மறுபடியும் அந்த பாடத்தில் நல்லா படித்து நல்லா பாஸ் ஆகிட்டானா அந்த டீச்சர் மறுபடியும் கூட்ட அவளை பேசுவாங்க, இனி இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நான் எவ்வளவோ பாவம் செஞ்சுட்டேன், ஏசப்பா என் வாழ்க்கையில் வருவாங்களா, ஏசப்பா என்னை மன்னிப்பாங்களா, ஏசப்பா என்னை தேடி வருவாங்களா அப்படி நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களையும் என்னையும் சுத்திகரிக்கும். அந்த பரிசுத்தமாக்குதல் ரத்தம், கல்வாரி சிலுவைப்பட்ட ரத்தம் உங்களை என்னையும் பரிசுத்தமாக்குவதற்காகத்தான் ஏசுசாமி 2000 வருஷங்களுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அந்த கல்வாரி சிலுவையின் ரத்தம் கண்டிப்பா உங்களுடைய பாவங்களை சுத்திகரிக்கும். நீங்க எந்த பாவம் செய்திருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு அக்கிரமங்கள் செய்திருந்தாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு விஷயம், ஏசப்பா என் பாவத்தெல்லாம் நீங்க மன்னிச்சு என்னை பரிசுத்தமாக்குங்க அப்படின்னு நீங்க சொல்லும் போது அந்த கல்வாரியில சிந்தப்பட்ட ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கு அப்படின்னா உங்க பாவங்களை எல்லாம் மன்னிச்சிரும். பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நீங்கள் நினைக்கலாம், நான் நல்லா பைபிள் தானே படிக்கிறேன், நல்லா ஜெபம் பண்ணுறேனே, நான் சர்ச்சுக்கெல்லாம் போகிறேனே, எனக்கு எந்த இதுவும் இல்லையே, நான் நல்லா தானே இருக்கிறேன், யார் பேசினாலும் அந்த பேச்சுக்கள் நான் பேச மாட்டேன், கெட்ட வார்த்தைகள் நான் பேசுனது கிடையாது, தீங்கான எந்த காரியத்தை நான் செஞ்சது கிடையாது, நான் எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நான் நினைச்சாலும் ஏசப்பா அது மட்டும் போதாது, இன்னும் பரிசுத்தமாக இருங்கள், இன்னும் பரிசுத்தமாக இருங்கள் அப்படின்னு நம்ம வாஞ்சிக்கிறாரு. ஏன்னா நீங்கள் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம், ஏசப்பாட்ட இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கேளுங்க. நீங்கள் பைபிள் படிச்சுட்டு இருக்கிறது கொஞ்சமாக இருந்தாலும் ஏசப்பா நான் இன்னும் அதிகமாக பைபிள் படிக்க எனக்கு கிருபை தாங்க அப்படின்னு கேட்போம். சர்ச்சுக்குரிய காரியங்களை ஒரு நாள் சண்டைக்கு மட்டும் நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்களா, அப்படி மட்டும் இல்லாமல் ஏசப்பா நான் ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு போகணும், ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கை ஊழியம் செய்யணும் அப்படிலாம் சொல்லி ஏசப்பாட்ட கேளுங்க. ஏன்னா ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க, நான் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நம்ம பர்ஃபெக்டாக இருக்கிறோன்னு நினச்சாலும் நம்மளை இன்னும் பர்ஃபெக்டாக மாற்றுவதற்கு ஆண்டவர்
கர்த்தர் விரும்புகிறாரு. ஆண்டவர் அதை தெரிந்து கொள்கிறாரு. ஏன்னா வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நீங்கள் இன்னும் பரிசுத்தமாகணும். நீங்கள் இதுவரைக்கும் எந்தெந்த காரியங்கள்லாம் வீழ்ந்து போயிருந்தீங்களோ, எந்தெந்த காரியங்கள்லாம் ஏசப்பாவுடைய காரியங்களை நீங்கள் மீறி நடந்தீங்களோ, ஒருவேளை உங்கள் வீட்டில் உள்ள காரியங்களாக இருக்கட்டும், உங்கள் வேலை அலுவலகத்தில் உள்ள காரியங்களாக இருக்கட்டும், நீங்கள் ஸ்கூலில் படிக்கிற காரியங்களாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் கூட நீங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஏசப்பாவுக்கு பிரியமில்லாமல் வாழ்க்கையை வாழ்ந்திருந்தா ஏசப்பா கேட்கலாம், ஏசப்பா இன்னும் அந்த வாழ்க்கையில் நான் பரிசுத்தமாக வாழணும், எனக்கு கிருபை தாங்க. ஒருவேளை உங்கள் அப்பா அம்மா கிட்ட நீங்கள் பேசும்போது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் பேசும்போது, தவறுதலான வார்த்தைகளை பேசும்போது கூட, ஆண்டவரே நான் பரிசுத்தமாக ஜீவிக்க எனக்கு கிருபை தாங்க அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா இந்த பரிசுத்தத்தை கொடுக்கிறது கர்த்தர் மட்டும்தான். ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்களே, நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஏசப்பா ஒருவரை தவிர ஒருவரும் நம்மளை பரிசுத்தமாக்கவே முடியாது. நம்ம பரிசுத்தமாக இருக்கணும்னா ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே இன்னும் நான் சரியாகணும், இன்னும் என்கிட்ட இருக்கிற தேவையில்லாத குறைகள் எல்லாம் நீங்கள் மாற்றிடுங்க. ஏன் நம்ம பரிசுத்தமாய் வாழணும், ஏன் நம்ம பரிசுத்தமாக ஜீவிக்கணும், எல்லாரும் போல நானும் வாழ்ந்துடக்கூடாதா? இவங்கெல்லாம் டிவி பார்க்காங்களே, இவங்கெல்லாம் சினிமா பார்க்காங்களே, இவங்களாம் நல்ல பாட்டு சினிமா பாட்டெல்லாம் கேட்குறாங்களே, என்னால் மட்டும் கேட்க முடியல. ஏன்னா நான் ஏசப்பா சர்ச்சைக்கு போகிறேன், நான் ஏசப்பாவை தேடுறதுனால இதனால் என்னால் செய்ய முடியலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், விரும்பலாம். உலகம், ஏன்னா ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க, நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிப்பது பரிசுத்தம் அல்ல. பரிசுத்தமாக இருக்கணும்னா இந்த உலகத்தை விட்டுட்டு, உலகத்துடைய காரியங்களில் விட்டுட்டு தேவனுக்கு பிரியமாய் நடப்பது மட்டும்தான் பரிசுத்தம். அன்பு பெற்றோர்களே, அன்பு பிள்ளைங்களே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் ஜீவிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. பரிசுத்தமாக இருக்கிறதுல நம்ம ஏன் பரிசுத்தமாக ஜீவிக்கணும், நான் மட்டும் ஏன் பரிசுத்தமாய் வாழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் தீட்டுள்ளதும் 27ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். நம்ம கிருபையின் காலங்களை கடந்து ஆண்டுடைய 2ஆம் வருகைக்கு சமீபமாக இருக்கிறோம். ஏசப்பா கல்வாரி சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தினது, நம்ம அவரோடு யுகமாய் 1000 வருடம் அரசாளும்படியாய் கர்த்தர் உங்களை என்னையும் பரலோக ராஜ்யத்தில் வைக்கும்படியாக தான் இந்த பூலோகத்தில் வச்சிருக்கிறாங்க. அதற்கு ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படணும்னா தீட்டானது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, பொய்யை நடப்பிக்கிற எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அருவருப்புள்ள எதையும் ஏசப்பா என்ன செய்யலை, விரும்பலை. நீங்களும் ஏசப்பா கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே நான் அருவருப்பான காரியங்கள், நம்முடைய பாவங்கள் சிவேரின் இருந்தாலும் இரத்தாம்பரமாக இருந்தாலும் அதை வெண் பஞ்சை போல மாற்றுகிற கர்த்தர் இருக்கிறாங்க. அருவருப்பான எந்த காரியங்களும், தீட்டுள்ள எந்த காரியங்களையும், பொய்யை நடப்பிக்கிறது எந்த காரியங்களையும் இருந்தால் இந்த நாட்களில் ஏசுசாமிக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த பரிசுத்த குலைச்சல் எடுத்து போடுங்கப்பா. ஒருவேளை நான் ஜெபிக்காமல் இருக்கிறது கூட ஒரு பரிசுத்த குலைச்சல் தான். நீங்கள் ஆண்டவரை விட்டு ஜெபிக்காம, வேதம் வாசிக்காம, சர்ச்சைக்கெல்லாம் போகாமல் இருந்தால் அது கூட ஆண்டவரை விட்டு விலகிற பெரிய பரிசுத்த குலைச்சல் தான். ஆண்டவரே நான் அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க, நான் மீண்டுமா ஜெபிக்கணும், அந்த கிருபையை தாங்கன்னு சொல்லி ஏசப்பாட்ட கேட்கலாம். பரிசுத்தமாக இருக்கிறது மட்டும், நம்முடைய பொய் பேசாமல் இருக்கிறது, களவு செய்யாமல் இருக்கிறது, மற்றவங்களை குறை சொல்லாமல் இருக்கிறது மட்டும் பரிசுத்தம் இல்லை. தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வது தான் உண்மையான பரிசுத்தம். உண்மையான பரிசுத்தத்தை தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறாரு. நீங்கள் அந்த பரிசுத்தத்தை நடக்கும்படியாய் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். என பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நம்ம இன்னும் அதிகமாக தேவ சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவரே நான் ஒருவேளை இதிலெல்லாம் குறைவுள்ளவளாக இருந்தால் என் குறைவுகள் எல்லாம் நீங்கள் மாற்றிருங்கப்பா, என்னை நிறைவானவனா நீங்கள் மாற்றித்தாங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்ட கேட்போம். ஆண்டவரே இங்கே இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அவ்விதமாய் ஆசீர்வதிங்கப்பா. அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பரிசுத்த குலைச்சல் எடுத்து போடுங்க. ஏன்னா எல்லாரும் அன்பு தெய்வ ஜனங்களை எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பான ஏசப்பா, நாங்கள் பரிசுத்தமாய் வாழணும். எங்கள் பிள்ளைங்கள்லாம் நினச்சிருக்காங்க, ஏசப்பா நான் ஏசப்பாவுக்கு பிரியமாக தான்
வாழணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் வாழ முடியலை, என்னால் இதை செய்ய முடியலன்னு நினைக்கிறாங்க. இயேசுசாமி, நீங்கள் தான் இயேசப்பா எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் அந்த கிருபைகளை கொடுத்து அவங்களை ஆசீர்வதிக்கணும். இயேசப்பா, ஒவ்வொரு பிள்ளைங்களும் பரிசுத்தமாய் ஜீவிக்க கர்த்தர் கிருபை தாங்க. அவங்க நடக்கையில், செய்கையில், பேச்சில், அவங்க வாழ்க்கையில் தேவனே நீங்கள் பிரதிபலிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசப்பா, இந்த நாட்களில் ஜெபிச்சுட்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் தாமே பரிசுத்தத்தை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. அந்த பிள்ளைங்க என்னெல்லாம் பேசுகிறாங்களோ, என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ, நான் ஏசப்பாவுக்கு பிரியமாக நடந்துக்கணும்னு சொல்லி நினைக்கும் போதெல்லாம் பிசாசானு சொல்வா, இல்லை அதை செய்யாத, அது பைபிள்லாம் வாசிக்க வேண்டாம்னு பிள்ளைங்களை தடை பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஏசப்பா நீங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உங்கள் கல்வாரி சிலுவையில் ஆண்டவரே நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைங்க ஏசப்பா பரிசுத்தமாய் ஜீவிக்க கர்த்தர் கிருபை தாங்க. எல்லா வாலிப தம்பி தங்கச்சிகளும் பரிசுத்தமாய் ஜீவிக்கணும் ஏசப்பா. ஆண்டவரே, வீட்டில் இருக்கிற தாய்மார்கள்லாம் பரிசுத்தமாய் ஜீவிக்கணும் ஆண்டவரே. வெளியில் போய் வேலை ஸ்தலங்களில் போயிட்டு வருகிற வாலிப தம்பி தங்கச்சி எல்லாம் ஆண்டவரே பரிசுத்தமாய் ஜீவிக்கணும் ஆண்டவரே. பொல்லாங்கனுக்கு உட்பட்டிருக்கிற இந்த உலகத்தில் ஆண்டவரே எங்கள் பிள்ளைங்க பரிசுத்தமாய் ஜீவித்து ஆண்டவரே நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜ்யத்தை சுதந்திரிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை தாங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் பரிசுத்தமாய் ஜீவிக்கவும் இன்னும் நாங்கள் பரிசுத்தமாய் நடந்து கொள்ளவும் எங்கள் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரை கடை வாங்க. நமது நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம். அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.